1. ஹாய் மக்களே, காலை வணக்கம். இன்று தாய்மாமன் தங்கம் முதல் திட்டம் அப்படிங்கிற நம்ம அண்ணன் விஜய் அவர்களுடைய ஒரு திட்டம், ஒரு புதுமையான ஒரு திட்டம் 755 கோடி ரூபாய் அதுக்கான டெண்டர் ஜோய் அலுகாஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. யார் இந்த ஜோய் அலுகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 1956ஆம் வருடம் ஆல்காஸ் வர்கீஸ் ஜோய் அப்படிங்கிற ஒரு தனிநபரால் சிறு நகைப்பட்டறையாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்று பல கிளைகளோடு உலகின் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஐரோப்பாவின் அனைத்து நாடுகளிலும், தென் அமெரிக்கா கண்டத்திலும், மத்திய கிழக்கு நாடுகளிலும் கிளை பரப்பி பெரும் ஆலமரமாக இன்று விரிந்து நிற்கின்றது. இந்த நிறுவனம் ஒரு கட்டத்தில் இரண்டாக பிரிந்து செயல்படுகிறார்கள். ஜோய் அலுகாஸ் அதனுடைய தாய் நிறுவனம், அதனுடைய சிஸ்டர் கன்சர்னாக ஜோஸ் அலுகாஸ் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜோய் அலுகாஸ் நிறுவனத்துக்கு தான் இப்பொழுது 755 கோடி ரூபாய்க்கான டெண்டர் வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன விஜய் அவர்கள் இதை தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு பார்த்தா, அவங்க செயல் சொல்றது தங்கத்துக்கான அடக்க விலையை தவிர செய்கூலி, சேதாரம், இப்படி இன்சூரன்ஸ், காப்பீடு, இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க ஒரு பைசா தான் கோட் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இஸ் த லோயஸ்ட் பிடர் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அதை கொடுத்துருப்பான்னு சொல்கிறாங்க. டெண்டரோட மதிப்பு 755 கோடி ரூபாய். ஆனால் இதற்கும் விஜய் அவர்களுக்குமான சில இந்த ஜோய் அலுகாஸ் நிறுவனத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் முன்ன பின்ன தெரியாதா அப்படிலாம் கேட்டால், நீண்ட நெடுங்காலம் முன்பே இவர்களுக்கான நல்ல ஒரு தொடர்பு உண்டு. எந்த வகையில்னா, 1995 பார்த்தா 1995 வருடம் ஜோஸ் அலுகாஸினுடைய இந்த விளம்பரத்திற்கான பிராண்ட் அம்பாசிடராக அப்பொழுது நடிகராக இருந்த ஜோசப் சொல்லக்கூடாது, அப்போ விஜய் தான். அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் இருந்தார் அவருடைய ஜோஸ் அலுகாஸுடைய பிராண்ட் அம்பாசிடராக. ஸோ தான் ஆட்சிக்கு வந்தோடனே இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அதுவும் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த திட்டமே இருக்கு இல்லையா, இந்த திட்டமே பெரும் விமர்சனத்துக்கு தான் உள்ளாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, அவர்களின் கூட்டணியில் இருக்கின்ற போராளியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார், தாய்மாமன் தங்கம் முதல் திட்டம் எந்த அளவுக்கு பயனளிக்கும்னு தெரியல. இந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம், இத்தனை கிராமில் கொடுக்குற அந்த தங்கம் அவங்க கையில் எத்தனை நாள் இருக்கும், குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ அது ஒரு கட்டத்தில் வீணாக தான் போகும், எங்கே இருக்குன்னு தெரியாது, தடம் தெரியாமல் போய்விடும். அந்த பணத்தின் மதிப்பே வீண் தான். டோட்டலாக 750 கோடி ரூபாய். அதே நீங்கள் நம்முடைய அரசு ஆஸ்பத்திரிகளில் பிரசவத்திற்கான வார்டு இருக்கு இல்லையா, அதன் தரம் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமை தான். மோசமான நிலை. பெரிய ஹாலில் தான் வரிசையாக தாய்மார்கள் தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளோடு அங்கு தங்கியிருக்கின்ற அவல நிலை தான். எல்லா கழகங்களையும் ஆட்சியும் அதுதான் அவல இல்லை. உண்மையை சொல்லணும் இல்லையா, அதுதான் இன்றும் தொடருது. அப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அந்த 750 கோடி ரூபாய் நீங்கள் அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு, அந்த பிரசவ வார்டு இருக்கு இல்லையா, அதை உலக தரத்திற்கான நீங்கள் ஒரு கட்டமைப்பை மாற்றணும். உலக அளவில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு இந்த பணத்தை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மக்களுடைய ஈஸியாக, அதாவது பிரசவங்கிறது 10 மாதம் குழந்தைய இப்போ வயிற்றில் தாய் சுமந்து உலகத்துக்கு தரக்கூடிய அந்த விஷயம் கடினமான ஒரு விஷயம். அதுக்கான டெக்னாலஜி நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பணத்தை நம்ம அந்த தாய்மார்களுடைய நலனுக்கான பயன்படுத்தியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு 750 கோடி ரூபாயை நாம் வீணடிக்கிறோம்னு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார். அண்ணன் விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா, மக்கள் ஓட்டு போட்டு ஒன்றிய கோடி பேர் ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. அவர் தன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்ணுறாரு, சினிமா உலகில் தனக்கு யாரெல்லாம் கை கொடுத்தார்களோ, தனக்கு யாரெல்லாம் முட்டு கொடுத்தார்களோ, தனக்கு யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ அவர்களுக்கு பணி செய்வதற்காக தான் இவர் மக்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்களோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்குது. ஆட்சிக்கு வந்த அன்று, முதலமைச்சர் பொறுப்பேற்ற அன்றே ஒரு பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. ரதன் பண்டிட் அப்படிங்கிற அவருடைய ஆஸ்தான ஜோதிடரை தமிழக அரசின் சிறப்பு அதிகாரின்னு ஜிஓ அரசாங்கம் வெளியிடப்படுது. அது பெருத்த எதிர்ப்பு அன்றே கிளம்புது, அன்றே அதை கேன்சல் பண்றாரு. முதல் நாள் நடந்த கூத்து. இப்படி தொடர்ச்சியாக பல விஷயங்களை சொல்லலாம். அவருடைய ஜனநாயகம் படத்தின் தயாரிப்பாளர், அந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே
ஆன்லைன்ல ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருச்சு அது. ஸோ தியேட்டர்ல வந்து படம் பெரிய சக்சஸ் ஆகல. ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். தியேட்டர் கலெக்ஷன் 200 க்ரோர்ஸ்ன்னு சொல்லப்படுது. அதில அவருடைய சம்பளமே 250 கோடின்னு சொல்லப்பட்டது. அண்ணன் விஜய் அவர்களுடைய சம்பளமே. அப்ப அந்த ப்ரொடியூசருக்கு என்ன இருக்கும்? பட்ஜெட்டே 500 க்ரோர்ஸ்க்கு மேலன்னு தான் பேசப்பட்டது. இதில முன்பே கணித்து விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கேவிஎன் புரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் வெங்கட் அவர்கள தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி அப்படின்னு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, நம்முடைய கஜானா தமிழக கஜானாவிலிருந்து சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அவருக்கு நீ அங்க போயிருக்கியான்னு அவருக்கு பொறுப்பு. அது மாதிரி கோயிலுக்கான அந்த அரங்காவலர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது குழுவுல இவருடைய 2 படங்களை தயாரித்த பிகில் அண்ட் கோட் அந்த படங்களின் தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அந்த தங்கத்த உள்ள கொண்டு வந்து அந்த அரங்காவலர் குழுல வச்சாரு. அண்ணன் வேல்முருகன் இவருடைய டிவிகேவுடைய மாநாட்டில் இவருக்காக பாட்டு எழுதி புகழ்ந்து பாடிய அந்த ஒன்று தான் அவர் செஞ்சது. அண்ணன் வேல்முருகன் அவரையும் அந்த அரங்காவலர் குழுவில் சேர்த்து இவங்களுக்குலாம் சம்பளம் எங்கேருந்து கொடுக்கணும்? தமிழக அரசினுடைய சம்பளம் அவங்களுக்குலாம் நம்முடைய வரி பணத்துக்கு கொடுக்கணும். இப்படி ஊரை விட்டு நைடியா ஸ்வீட் செய்றீங்க சிஎம் சார்னு கேட்ட அவரு இன்னைக்கு தொடர்ந்து செய்கிறதெல்லாம் பார்த்தா ஸ்வீட் பண்ணல அவர் ஸ்வீட் பண்டலாக செஞ்சுட்டு இருக்காரு. பண்டல் ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த ஜோய் லூகாஸுக்கு 755 கோடி ரூபாய்க்கெல்லாம் டெண்டர் தூக்கி வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய நியாயமான காரணங்கள்லாம் சொல்றாங்க. கட்டமைக்கப்பட்ட ஒரு கதை, ஜோடிக்கப்பட்ட ஒரு புனைவு இன்று அரங்கேறி இருக்கு. இன்னும் பல பல அதிர்ச்சிகள் நம்ம இன்னும் சந்திக்கல. அது அதிர்ச்சியில் நமக்கு பழகிரும் தானே, மனுஷன் பழகிரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்று அதிர்ச்சி, ஒரு அதிர்ச்சி, 2 அதிர்ச்சி தாண்டின்னு வரும்போது மனிதனுக்கு பழகிவிடும். அந்த தைரியத்தில் தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. 4 நாள் குறை சொல்லிட்டே இருப்பானுங்க. அப்புறம் எல்லாம் சரியாயிரும் நண்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு தோதானவர்களுக்கான அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகத்தான் தன்னை மக்கள் வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க நினைச்சிட்டு இருக்கிறார். அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே இதுவரை செய்யல. விவசாயிகள்லாம் கண்ணீர் கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காவிரி குறித்த நேரத்தில் வரல 2 லட்சம் டன் அரிசி அளந்திருக்கும். அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கும் கள்ள மனம் தான் காக்கிறார். தென் மாநிலங்களுக்கான முதல்வர் மாநாட்டில் அதை பற்றி எதுவுமே பேசலை. தொகுதி வரையறையில் டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு சட்டத்தை ஏற்றினவர் அங்கே போய் ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறாரு. லிமிட்டேஷன் கொண்டு வாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க, தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்றது? தகுதி இல்லாதவன் கையில் ஆட்சியை கொடுத்து விட்டு மக்கள் இன்னைக்கு பேன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கோசம் போட்டோம், ஒரே ஒரு தடவை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கதறி ஓட்டு போட வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் கதறிட்டு இருக்கோம். தாய்மார்களுக்கெல்லாம் 2500 ரூபாய் தருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க மகனை நினைச்சு ஓட்டு போடுங்கன்னாரு. அதற்கான திட்டத்தில் இன்னும் கையெழுத்து போடல. படித்த பட்டதாரிகளுக்கு, வேலையில பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் தருவன்னாரு. அதற்கான திட்டத்திலும் கையெழுத்து போடப்படவில்லை. அது இல்லாம மானியம் இல்ல சிலிண்டர் தருவன்னார். தாய்மார்களுக்கு 6 சிலிண்டர் தருவன்னார். 3 மாசம் ஆச்சு, 1 சிலிண்டர் தரல. இந்த லட்சணத்தில் தான் இவர் தனக்கு தோதானவர்களுக்காக மக்களின் வரிப்பணத்தில் அவர்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டிட்டு இருக்கிறாரு. இன்னும் இருக்கு பல ஆச்சரியங்களும் அதிர்ச்சியூட்டும் பல விஷயங்களும் இன்னும் இருக்குது. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு தகுதி, அதுன்னு சொல்ல ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இல்லையா? யார் கையில் என்ன கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தால் குரங்கு என்ன செய்யும்? குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா குரங்கு வந்து தன்னுடைய கழுத்திலும் போடாது, அடுத்த கழுத்திலும் அது இருக்க விடாது. அந்த நாரிலிருந்து ஒரு நாரில் ஒரு பூ கூட இல்லாமல் நினைச்சு பிரித்து மேய்ந்து விடும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. குரங்கு கையில் பூமாலையை கொடுத்திருக்கிறோம். முடிவு என்னவாக இருக்கும் என்பது மக்கள் உங்களுக்கே தெரியும்.